அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நாள் ஒரு பெண்மணி தனது 2 குழந்தைகளோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லத்திற்கு வந்து அங்கே யாசகம் கேட்டாள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்கள் வீட்டில் தேடி பார்த்தார்கள். உணவு எதுவும் இல்லை. உடனே அங்கே 3 பழங்கள் இருந்தன. அந்த 3 பேரித்த பழங்களையும் அந்த பெண்மணியின் கையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்தார்கள். அந்த பெண்மணி 2 பழங்களை 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்துவிட்டு அந்த ஒரு பழத்தை 2ஆக பிய்த்து அதை சாப்பிடும் நேரத்திலே அந்த குழந்தைகள் பசி ஏக்கத்துடன் அந்த தாயை பார்த்தன. அதை கண்ட அந்த பெண்மணி அந்த பழத்தை அந்த 2 துண்டுகளையும் 2 குழந்தைகளுக்கும் கொடுத்துவிட்டு பசியுடன் அங்கே இருந்து சென்று விட்டார்கள். இந்த ஒரு சோகமான காட்சியை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனம் கலங்கி விட்டார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது இந்த சம்பவத்தை சொல்லி காண்பித்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த பெண்மணி தன் குழந்தைகளின் மீது காட்டிய கருணையால் அவள் சொர்க்கத்திற்கு தகுதியானவளாகிவிட்டாள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே கருணை என்பது மேலான நற்குணமாக இருக்கின்றது. அதுவும் தன் குடும்பத்தாரிடம் காட்டக்கூடிய அந்த கருணை அதுவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. அத்தகைய கருணை எனும் மேலான நற்குணமுள்ள மக்களாக நாம் வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.